செத்து போறாங்க. நான் ஆக்சுவலா கதையா சொன்னாதான் இது நல்லா இருக்கும், பட் கதை கதையை சொல்ல விரும்பல. அந்த 5 பேர் யாரு, இதுதான் மெயின் கொஸ்டின் மார்க். அந்த 5 பேர் ஏன் உயிரை விடுறாங்க, ஏன் தியாகம் பண்றாங்க அப்படின்றத சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏங்க ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல இருந்தே ஒரு ஆங்கர் ஷோ பண்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுல செல்வராகவன் சார் வந்து உள்ள பூர்றாரு. ஒரு கொலை, ஃபர்ஸ்ட் கொலை அங்க நடக்குது. ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் ஒரு அவருக்கு முன்னாடியே வந்து கொலையாளி பேரை சொல்றாங்க, யார் சாக போறாங்கன்ற பேரை ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா எப்படி அவங்க செத்து போறாங்க என்னென்ன ஆக்சுவலா சூப்பரா எடுத்திருக்காங்க. ஆரியன்றது வந்து அங்க உள்ள சொல்லிடுறாங்க. நானும் யோசிச்சுட்டு வந்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே யோசிச்சேன், ஏன்டா இதுக்கு போய் ஆரியன்னு பேர் வச்சிருக்கீங்க, ஒன்னும் கதையோட லிங்க் ஆகுற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் உள்ள வந்து அந்த ஆரியனுக்கு வந்து டீடைல் சொல்லிருக்காங்க. அந்த 6 பேர் செத்து போறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த பேர் நேமிங்க வச்சு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து அதோட லிங்க் ஆகுது. சூப்பரா எடுத்திருக்காங்க. உண்மையா ஒரு பாட்டு, ஒரே பாட்டு தான் இருக்கு, அதுவும் மைன்யூட்டா தான் போகுது. ஹீரோயினை தூக்கின்னு வந்து விட்டு டான்ஸ் ஆட வச்சு அந்த மாதிரி எந்த சொதப்பலும் இல்ல. ஃபுல்லாவே வந்து ஸ்டோரி ரிலேட்டடா போயிருக்காங்க. ஆமா, நான் ஆக்சுவலா அந்த டைரக்டர் சத்தியமா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ பிரவீன் கேன் போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. எஃப்ஐஆர் அவர் தான் எடுத்தாரா? அந்த படமும் சூப்பரா தான் இருக்கும், செமையா எடுத்திருக்காரு. அந்த ஸ்டோரி என்னன்னா, ஃபர்ஸ்டே கொலையாளியை ரிவீல் பண்ணிட்டு கதையை தக்க வைக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அத அந்த பாயிண்டை எடுத்தோம், கொலையாளி யாருன்னு சொல்லிட்டோம், அதை வந்து ஒரு 2.5 ஹவர் நவுத்திட்டு போயிருக்காருன்னா ரியலி சச் எ ஜெம். விஷ்ணு விஷால வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய. அதே போல பார்த்தா மியூசிக் கொஞ்சம் வந்து அடிவாங்க சொல்லலாம் உண்மையாவே ஓப்பனாவே. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ ராட்சசன் எல்லாம் பார்த்துருப்பேன் மியூசிக் எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பி இதில் இல்லை, சும்மா நார்மலாக போட்ட மாதிரி இருக்கு. மியூசிக் இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் படம். அது ஒரு மைனஸ் ஆயிடுச்சுங்க. ஜிப்ரான் தான் போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நல்லா தான் போடுவாரு. பட் இதுல என்னன்னா, இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ்லாம் வந்து மியூசிக் தூக்கி நிறுத்தணும். என்னதான் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த மியூசிக் தூக்கி நிறுத்தினா அது இன்னுமே நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும். அந்த பக்கு கதையில இருக்கு. பட் அவர் மியூசிக்ல வெளிப்பாடு ஆச்சானா கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. பட் கதை சூப்பர் கதை. விஷ்ணு விஷாலும் மிகப்பெரிய கம்பேக். விஷ்ணு விஷால் நல்லா பண்ணிருக்காருங்க. அந்த போலீஸ் ரோல் எப்பவுமே அவருக்கு மேப் ஆகுது. ஒரு ராட்சசன்ல இருந்து வந்த ஜானர் அப்படியே எடுத்திருக்காங்க. கொலை, ஒரு கிரைம், டிடெக்டிவ், அந்த மாதிரி கதைகளை ரசிச்சு பாக்குற ஆடியன்ஸ்க்கு இது சூப்பரா செட் ஆகும். ஒரு கெட்ட வார்த்தை இல்ல, ஒரு வல்கர் சீன் இல்ல, ஒரு 13+ஓ 16+ சீனு கூட இதுல இல்ல, போதை பழக்கமோ இல்ல, கஞ்சாவும் யாரும் கடத்தல, போலீஸ்கார யாரும் அடிக்கல. சோ நார்மலா எடுத்துட்டு போய் சூப்பரா ஒரு 2.5 ஹவரும் ஏன் இந்த கொலை நடந்துச்சு, எதுக்கு இந்த கொலை நடந்துச்சு, யார பண்ணா அப்படின்றத, எதுக்கு பண்ணாங்கன்றதா மெயின் கொஸ்டின் மார்க்.